அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்திக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். மக்களவையின் எதிர்க்கட்சித் தலைவராக ராகுல் காந்தி தேர்வு செய்யப்பட்டதற்கு விஜய் இந்த வாழ்த்தை பதிவு செய்திருக்கிறார். நாட்டு மக்களுக்கு பணியாற்ற தம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக அந்த குறிப்பில் விஜய் குறிப்பிட்டிருக்கிறார். அது குறித்த அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் சிவபிரகாஷ். வணக்கம் சிவபிரகாஷ். விஜய் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? அந்த வாழ்த்து செய்தி தொடர்பான உங்களுடைய விரிவான விவரங்கள். வணக்கம் கௌதமி. நடைபெற்று முடிந்த இந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது தேர்தல் முடிந்த பிறகு அதன் பின் தொடர்ந்து ஆட்சி அமைத்த வென்றவர்களுக்கும் அதே போல ஆட்சி அமைத்த மற்ற மாநிலத்தின் முதல்வர்களுக்கும் நடிகர் விஜய் தொடர்ந்து தனது வாழ்த்துக்களை தெரிவித்து வந்தார். இந்நிலையில்தான் தற்போது மக்களவையின் எதிர்க்கட்சி தலைவராக காங்கிரசின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி தற்போது தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதன் காரணமாக அவருக்கு வாழ்த்து தெரிவித்து இந்த அறிவிப்பினை எக்ஸ் தளத்தில் நடிகர் விஜய் தற்போது பதிவு செய்திருக்கிறார். நடிகரும் தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமாக அரசியல் வாழ்க்கையை தொடங்கி இருக்கக்கூடிய விஜயின் பிறந்த நாள் சில தினங்களுக்கு முன்பு சென்றது. அப்போது தமிழக காங்கிரஸ் சார்பில் அதாவது எதிர்பாராத வகையில் பெரும்பாலான மேல்மட்ட தலைவர்கள் அனைவருமே நடிகர் விஜய்க்கு தங்களது தனிப்பட்ட வாழ்த்துக்களை பகிர்ந்திருந்தனர். அதிலும் விஜயை பாராட்டியும் அந்த வாழ்த்துக்கள் பகிரப்பட்டிருந்ததை நம்மால் பார்க்க முடிந்திருந்தது. இந்நிலையில் தான் தற்போது விஜய் அவர்கள் ராகுல் காந்தி அவர்களுக்கு மக்களவையின் எதிர்க்கட்சி தலைவராக மக்கள் சேவை ஆற்ற வாழ்த்துவதாக இந்த அறிவிப்பில் குறிப்பிட்டு இதனை வெளியிட்டிருக்கிறார்.